ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகாக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பியஸ்ட் ஆனிவர்சரி கல்வா. ஐ டோன்ட் நோ வாட் டு சே, என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு நீ ஒரு ஹோம் மாதிரி, எல்லாத்தோட லைஃப்லேயும் கம்ஃபர்ட் பர்சன் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு நினச்சா எப்பயுமே என் கண்ணு முன்னாடி நீங்கள் மட்டும்தான் வந்து நின்றுருக்கீங்க. என்னோடய சேட் டேஸில் எப்பயுமே நீங்கள் இருந்திருக்கீங்க. மேபி யுவர் ப்ரெசன்ஸ் அது இன்டைரக்டாக என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தெரியல, உன் மேலே வச்ச பாசம், லவ், கேர் இது எதுவுமே வேறு யார் மேலேயும் எனக்கு வந்துடாது அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்க, ப்ரூவ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்க. ஓகே, இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது, எப்பயும் போல் ஆரம்பிச்சிக்கலாம். அண்ட் யுங்கியோட பேர் கண்மணி, இது எல்லா ஒன் ஷாட்லேயும் நான் போடுவேன் இல்லையா? ஸோ அதே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸ்டார்டிங்கே கண்மணியும் அவளோட ஃப்ரெண்டும் அப்படியே பேசிக்கிட்டே கிளாஸ்க்குள்ளே வராங்க. கண்மணி, எவ்வளோ நாள் தான் நீ இப்படி பேசாமல் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க போகிற சொல்லு. இல்லை எம்லி, உனக்கு தெரியாது, நான் போய் சொல்லி அவருக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சுன்னா. அப்போல்லாம் இல்லடி, நீ எவ்வளோ பைத்தியமாக சுகா சீனியர் பின்னாடி சுற்றுறன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உனக்கும் தெரியும்ல, நீ போய் சொன்னாதான் அவருக்கும் தெரியும். அவருக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குடி. நீ எங்கேயாச்சும் போகும்போது வேணும்னே அவர் முன்னாடி போய் நிற்கிறது, அப்படியே ஆக்சிடென்டெல்லாம் 2 பேரும் பார்க்குறது, அவர் சிரிக்கிறது நீ சிரிக்கிறது, இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டியா? இந்த ஒட்டுமொத்த கேம்பஸ்க்குமே தெரியும். 2 பேரும் சைலண்ட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் லவ் பண்ணுறேன் அவனை ரொம்ப அதிகமாக. ஆனால் இவங்க என்ன லவ் பண்ணுறானான்னு எனக்கு தெரியலடி. கண்மணி, நீ இப்படியே இருந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, சுகா இருக்கார்ல, அவர் கோயில் பிரசாதம் மாதிரி, நீ இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா வேற எவளாச்சும் தூக்கிட்டு தான் போகிறா பாரு. அப்படிலாம் இல்லை எமிலி, நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? அப்புறம் வேறு என்ன பண்ணுறது கண்மணி? நான் எத்தனை டைம் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன், போய் சொல்லுன்னு. 2 பேர்த்துக்குள்ளே பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, போய் சொல்லவும் மாட்டேங்கிற. அது இல்லை எமிலி, நான் போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவருக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா, நான் ஜஸ்ட் நார்மலாக தான் ஒன்று பார்த்தேன், எனக்கு உன் மேலே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது? அப்படி மட்டும் என்னால் சத்தியமாக கேட்க முடியாதுடி. அந்த மாதிரி கேட்டுட்டு எப்படி? அப்பெல்லாம் இருக்காதுடி, நான் தான் சொல்கிறேன்ல, நீ எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி இவங்கியும் உன்னை பார்க்குறான், அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை லைக் நான் அப்படிலாம் பார்க்கல அப்படின்ட்டு சுகா சொல்லிட்டானா நான் என்ன பண்ணுறது? அப்படிலாம் சொல்ல மாட்டான். நீ போய் பேசினா தானே தெரியும். 2 பேரும் எவ்வளோ நாளாக பார்த்துக்கிறீங்க. பட் ஆனால் ஒரு வார்த்தை நீ அவங்ககிட்ட பேசியிருப்பியா? இப்போ வரைக்கும் ஒரு டைம் கூட நீ பேசினது இல்லைல்ல? எனக்கு ஒரு பயம்தான், நான் போய் பேசி என்னை இக்னோர் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? அப்படிலாம் பண்ண மாட்டான். இவங்க பற்றி உனக்கு தெரியும்ல, இந்த கேம்பஸ்லேயே பெஸ்ட்டு சீனியர், அவன்லாம் அப்படி பண்ண மாட்டான். ரொம்ப கைண்ட். நீ போய் பேசினா அவன் இன்னும் கைண்டாக தான் பேசுவான். ஆனால் நீ ஊனானா சொல்லிகிட்டு இருக்காத. இன்னைக்கு நீ அவனை பார்த்தா கண்டிப்பாக நீ பேசுகிற, சரியா? சரி, ஓகே. ஒயன், இங்கே பாரு, நம்ம டெஸ்க் கிட்ட இந்த ஜும்கா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம் இல்லை, என் ஃபேவரட் கலர் ஒயிட் கலரில் அழகாக இருக்குது. யார் வச்சிருப்பா? அதான் தெரில, அதனால தான் நான் உன்கிட்ட காமிச்சு கேட்டேன். யாருக்கா இருக்கும்? ஒரு வேளை உனக்கு சுகா தான் வச்சுட்டு போயிருக்கானா என்ன? அவன் என்கிட்ட பேசினது கூட கிடையாது. எனக்கு பிடிச்ச கலர், எனக்கு ஜும்கா பிடிக்கும், இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். அவளுக்கு பிடிச்சிருக்குமாடா? இங்கே பாரு மச்சான், காலையில் சீக்கிரமாக வந்து எங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறடா. காலையிலேருந்து அவள் டெஸ்க் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இயரிங்ஸை வைக்கிறதுக்குள்ளார எங்களை சாவடிச்சிட்ட. அது வச்சது கூட அவள் டெஸ்கான்னு தெரில. அப்புறம் அதை அவள் பார்த்துருப்பாளா இல்லையான்னு கேட்டு சாவடிக்காதடா. எனக்கெல்லாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோமே அப்படின்னு செம்ம கடுப்பாக இருக்கு. இதில் நீ வேற தூக்கமாக வருதுடா. கிளாஸுக்கெலாம் போய் உட்காந்தேன்னு வச்சுக்கோ, யார் வந்து நிற்கிறாங்கலாம் தெரியாது.
நல்லா தூங்குவேன் வேணா எனக்கு தெரியுது. டே, அவளுக்கு பிடிச்சிருக்கும்ல. ஐயா, திரும்ப இதே கேட்க ஆரம்பிச்சிட்டான்டா. நீ நடத்து. இரு, நம்ம போய் பார்த்துட்டு வரலாவா? டேய், நான் எதுக்குடா வரணும்? டேய், நான் என் ஹாப்பி மூமெண்ட்ஸ் இல்லை, செத்தா கூட உங்கூட தான் போவேன். அப்புறம் எப்படிரா? டேய், நீ காதல் பண்ணுறியே கண்மணி, அவ கூட போக வேண்டியது தானே, என்ன ஏன்டா இழுகிற? நீ ஒழுங்கா வரியா இல்லையா? சரி, வந்து தொலைகிறேன். டேய் சுகா, உன்னை நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லைடா. நீ வேற கேப்டன் கூலு, ஆனால் இப்படி தடுமாறுற. நடா, காலெல்லாம் நடுங்குது. இல்லை மச்சான், இது வேற மாதிரியான ஒரு ஃபீல். எனக்கெல்லாம் தெரியாது. அவ அவ பார்த்துருப்பாளா இல்லையா? நான் தான் வச்சேன்னா அவளுக்கு தெரியுமா தெரியாதா? அவள் என்கிட்ட வந்து பேசுவாளா? ஆமாம், இப்போ வரையும் ஒரு டைம் கூட நீங்கள் 2 பேரும் பேசுனது கிடையாது. நீயும் அவள் பேசுவா நின்றுட்டுருக்க, அவளும் நீ பேசுவேன் நின்றுட்டு இருந்திருப்பா போல. இப்படியே காலத்தை ஓட்டிடுவீங்க போலியே. அப்புறம் பார்த்துக்கோடா, கண்மணி இருக்கால, அவளை வேற எவனாச்சும் தூக்கிட்டு தான் போகிறான் பார்த்துக்கோ. ஒத்தா அப்பெல்லாம் பேசாதடா சின்சா. ஏன்டா மூட ஸ்பாயில் பண்ணுற? அப்படிலாம் இருக்காது. அவன் எப்படி பார்க்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி பார்க்குறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அவளுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா உனக்கு பிடிச்சதா நீ ஏன் வந்து பேசுவ அப்படின்னு அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தானா என்ன பண்ணுவ? எங்க பாரு, அப்படிலாம் இல்லை. அவள் கூட நான் பேச தான் போகிறேன். நான் அந்த ஜும்கா வச்சுருக்கேன்ல, அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவள் அதை பார்த்துட்டு அவள் வந்து என்கிட்ட கேட்க தான் போகிறா, நீ தான் வச்சியா அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன் ரொம்ப, ஆமாம் நான் தான் வச்சேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அதனால் லவ் யூ அப்படின்னு உடைக்க போகிறேன். ஐயா, இவ்வளோ கேவலமாக எவனுமே இந்த உலகத்தில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான்டா. நீ நடத்து. டேய் அடங்குடா, இது நல்லா இல்லையா அண்ணா? ஆமாம், சுத்தமாக நல்லா இல்லை. நீ அவளை பிடிச்ச மாதிரி இந்த கிளாஸில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லை, இந்த கேம்பஸ்க்கே தெரிகிற மாதிரி அவளை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு, பாரு கண்மணி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை தவிர வேறு எந்த பொண்ணும் உன்னை அப்படிலாம் நினச்சதே இல்லை. உன்னை நினைக்கும் போது தான் என் கால் நடுங்குது, உச்சா போகுது. அதனால் நெத்துக்கோ அப்படின்னு காலை பிடிச்சி கேட்டுரு. அப்படி கேட்டேன்னு வச்சுக்கோ, பக்கா மாஸ் ப்ரப்போசலாக இருக்கும். உனக்கு கொழுப்புடா கொழுப்பு. நீ வா, நான் அப்புறமேல உன்னை வச்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். மச்சான், என்னை நீ வச்சுக்கிறேன்னா அப்புறம் எதுக்குடா கண்மணி, நம்ம 2 பேருமே போவோமே. அத்தாடி வானவில்லு, அடங்குடா. இப்படி அவங்க பேசிக்கிட்டே வந்துருக்கும்போது கரெக்டாக யூங்கி அவன் அப்படியே விண்டோ சைடில் இருந்து தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் கையில் அந்த ஜும்கா வச்சு அப்படியே ஆட்டிட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. டேய், அவளுக்கு அது பிடிச்சிருக்கு போலடா, நான் சொன்னேன்ல அவளுக்கு பிடிக்கும்னு. அப்போ நீங்கள் அப்படியே விண்டோவை பார்க்குறீங்க, அங்கே யூங்கி அப்படியே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. வைனு, நீ எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ரயான், ஒன்றும் இல்லை. இந்த ஜிம்கி எவ்வளோ அழகாக இருக்கு. ரயான், நீ தான் வச்சியா இதை? நானா? ஆமாம் கண்மணி, நான் தான் வச்சேன் உனக்காக. பிடிச்சிருக்கா? ஒத்தா யாரா இவன்? நீ வச்சதுக்கு அவன் அப்படியே புகழ்ச்சி வாங்கிட்டு இருக்கான். டேய் சுகா, நான் சொன்னேன்ல கண்மணியை தூக்க தான் போகிறான், போடாடி. அப்படியே அவன் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். உனக்கு பிடிச்சிருக்கா கண்மணி? நீ தான் வச்சியா? நான் கூட இவங்க தான் வச்சிருப்பான்னு நினச்சிட்டேன். தேங்க்யூ அவ்வளோதானா? உனக்கு இந்த ஜும்காஸ்லாம் பிடிக்கும்ல, அதனால தான் நான் வச்சேன். என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் தேங்க்யூ சொல்லிட்டேன்ல. தேங்க்யூலாம் மினிமம் டி, பேர் மினிமம். நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ ஸ்பெஷலாக நீ என்னை ஃபீல் பண்ண வைக்கிற தெரியுமா? இப்படி பேசணும், அதுதான் மேக்ஸிமம். இல்லை ரயான், எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ. வா, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும், நீ வா நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எம்எல்ஏ பிடிச்சா அப்படி டெஸ்கில் உட்கார வச்சுக்கிறீங்க. என் மேலே உனக்கு அவ்வளோ வெக்கம் வருதா என்னை பார்த்தா? அவ்வளோ பாசம் போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரயான் அப்படியே பின்னாடி போய் உட்காந்துக்கிறான். டேய் சுகா, அவன் இன்னைக்கு பொழகுறான்டா. நீ வாங்கி கொடுத்த ஜும்காவை அவன் எப்படிடா? அவன் எப்படி
அவன் எப்படி அதை சொல்லலாம்? எனக்கு கடுப்புண்டே ஆகுது. நீ பாட்டுக்கு பார்த்து நின்றுட்டே இருக்க. இந்த கிளாஸ்குள்ளார போய் அவனை நல்லா தட்டிட்டு, இல்லை கண்மணி நான் தான் வாங்கிட்டு வந்தேன், அவன் உருட்டுறான்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்லி என்ன பண்ணுறது? அந்த ஜும்காவை கையில் வச்சுட்டு கண்மணி நான் ஒரு மாதிரி ஹோப்பாக பார்த்தாடா. நான் தான் வச்சுருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் பார்த்தா. அதுவே எனக்கு போதும்டா, நீ வா. பார்த்தாடே நீ என்னடா இப்படி இருக்க? ஐயோ காதலுக்கு கண்ணிலேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்படிலாம் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா யூங்கி. உன்னோட மியூசிக் நோட்ஸை ஒரு டைம் ஒருத்தன் திருநான் தெரியுமா? ஆமாம், அது என்ன இப்போது? அதுக்கு அவனை கேம்பஸ்குள்ளார ஓட விரட்டி அடிச்சியே. இப்போல்லாம் உன் மியூசிக்கை விட கண்மணி பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லுவியே. அப்புறம் ஏன்டா? அப்புறம் ஏன் இவனை துரத்தி அடிக்கணும்னு தோணல உனக்கு? அப்படி இல்லைடா, மியூசிக் வேறு, கண்மணி வேறு. கண்மணி அவன் எனக்கு கிடைப்பாளான்னு எனக்கு தெரில. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுடா. மியூசிக் வேறு, நான் உட்காந்து என் கிட்டாரை வாசிக்கும்போது கண்ணை முன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கண்மணி வேறு, அவளை பார்த்தாலே எனக்கு எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. ஏதாவது எம்பாரஸ் பண்ணிடுவேனோ, ஏதாவது தப்பாக பண்ணிடணும்னு ரொம்ப நர்வஸாக இருக்குது. டேய் நீலாம் அப்படி இருக்காதுடா, உனக்கு அது செட் ஆகாதுன்னா. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த ரயானை கூப்பிட்டு நான் புழக தான் போகிறேன், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அப்படியே நம்ம யூங்கியை கூப்பிட்டுட்டு போயிடுறான். எங்கே பாரு, நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் யூங்க கிட்ட சொல்ல தான் போகிறேன் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு. என்ன உனக்கு என் ஃபீலிங்ஸை சுத்தமாக புரியல எமிலி. ஏய் அப்படிலாம் இல்லடி, நீ டெய்லியும் கிளாஸ்குள்ளார வந்தா அந்த கிளாஸ் ரொம்ப போர் அடிச்சதுன்னா நீ பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி தான் என் காதில் உதவுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ பாரு, அந்த ப்ரொஃபஸர் எடுக்கிற கிளாஸ் உனக்கு சுத்தமாக புரியல அதானே? அதனால தான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு யூங்கி பற்றி யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்க. இல்லை, இப்போல்லாம் எனக்கு பிடிச்ச கிளாஸில் கூட நான் உட்காந்து யூங்கி தான் யோசிக்கிறேன். ஆமாம், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே கண்மணி. அதை விடு, நீ எப்போ சொல்ல போகிற அதை சொல்லு. அது நீ இன்னைக்கு காலையில் சொன்னது எல்லாமே பாயிண்ட்டாக இருந்தது. எனக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சு எம்லி. அதனால் நான் டெய்லியும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ டெய்லியும் இப்படி சொல்லுவ, அப்புறம் வேற என்ன? அதனால நான் இன்னைக்கு கண்டிப்பாக சொல்ல போகிறேன். ஏய் சிரிப்பு கலப்பாதிரியா, நல்லா சிரிச்சு விட்டுற போகிறேன் உன் மூஞ்சி முன்னாடி. போடி அந்த சைடு. இல்லை சீரியஸாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே. நான் எனக்கு அவன்கிட்ட அதை சொல்ல தான் போகிறேன். ஆமாம், அப்புறம் எனக்கு என்னவோ ரயான் இதை வைக்கலன்னு தோணுதுடி. அப்படியா? அவன் தான் நான் தான் வச்சேன்னு சொன்னான்ல, அப்புறம் என்ன? இல்லை எமிலி, நான் பார்த்தேன் விண்டோ வழியா யூங்கி நின்று என்னை பார்த்துட்டு இருந்தான். என் கையில் அந்த ஜிம்கா இருக்கிறது பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவன் ஸ்மைல் பண்ணான். எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? ஏய் என்ன டெலியூஷன்லேயே இருக்கியா நீ? ஏய் இல்லை நிஜமா, ஐ ப்ராமிஸ். அவன் பார்த்தான், அது ஒரு மாதிரியான லுக், அதனால் மறக்கவே முடியாது. அவன் தான் வச்சுட்டு போயிருந்துருக்கணும். இந்த ரயான் இருக்கால, அவன் ஒரு மாதிரி புழுகிறாண்டி. ஏய் சரி விடு, உன்னோட டெலியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ இருந்துக்கோ. எமிலி உனக்கு புரியல. சரி, உனக்கு யூங்கி தானே வாங்கி தந்திருக்கான்னு தோணுது, அதனால ஜும்காவை நீ போட்டுக்கோ. சரி, கண்டிப்பாக நான் போட்டு தான் போகிறேன் பாரு. நான் அந்த ஜும்காவை போட்டுட்டு போய் யூங்கி முன்னாடி நின்று, எங்கே பாருங்க கல்வா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லி தான் போகிறேன். சொல்லு, நானும் அதுக்கு தான் வெயிட்டிங். எவ்வளோ நாளாக வெயிட்டிங் தெரியுமா? உனக்கு முன்னாடியே நான் வெயிட்டிங்ப்பா. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றணும், இந்த கேம்பஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வயிறு எரிஞ்சு சாகணும், இது எல்லாத்தையும் நான் பார்க்கணும். சரியா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எமிலி, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் என்னோடய ஃபீலிங்ஸை கண்டிப்பாக நான் சொல்லியே தீருவேன். ஏய் அப்போது நம்ம கேன்டீன் போகலாமா? எப்பயுமே நீங்கள் 2 பேரும் அங்கே மீட் பண்ணுவீங்கள, தூரத்தில் நின்று பார்த்துக்குவீங்க. ஆனால் இந்த டைம் நீ என்ன பண்ண போகிற? போய் அவன் பக்கத்தில் நின்று, இங்கே பாருங்க கல்வா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக அப்படியே பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன். புரியுதா? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. அவ்வளோ சீக்கிரம் சொல்லணுமா? கண்மணி ஏன் இப்படி பண்ணுற? போ, நான் நம்ப மாட்டேன். இல்லை என்னை நம்பு, நான் சொல்கிறேன். இன்னைக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பார்க்கலாம்.
அங்கே போயிட்டு இல்லடி என்னால் முடியாது அப்படின்ட்டு புலம்பிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா சப்ப சப்பன்னு விடுவேன் உன்னை. சரி எமிலி, நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். கண்மணி எடுத்து அதை அழகாக வியர் பண்ணிக்கிறா. ஹே, எனக்கு இது நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடி. கண்மணி செம்ம அழகாக இருக்கு. உனக்கு இது போடும்போது இன்னும் அழகாக தெரியுற. அப்படியா? யூங்கிக்கு பிடிக்குமா? ஒரு வேளை அது யூங்கி வைக்காம ரயான் தான் வச்சானா என்ன பண்ணுவ? அவன் அது வைக்கலன்னு நான் சொல்கிறேன்ல, அவன் சும்மா உருட்டுறான். சரி ஓகே, யூங்கி தான் வச்சுருந்தா நம்மளுக்கு சந்தோஷம்தான். நீ அழகாக இருக்க. கண்மணி ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக அப்படியே அங்கே உட்காண்ட்ருக்கா. அப்படியே கேன்டீன் டைம் ஆகுது. கண்மணி, என்ன போகலாமா? இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு எமிலி. ஏய், இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்ன இப்போ போய் சொல்கிறது இல்லையா? தூரத்துலேயே நின்று அவனை பார்த்துக்கிறியா? இப்படியே இருக்கியோ, என்ன தான் பண்ணுறது உன்னை? இரு, நானே போய் இவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஹே, என்ன சொல்ல போகிற? அதான், கண்மணிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு யோங்கி, ஆனால் அவளுக்கு சொல்கிறது தான் ரொம்ப பயமாக இருக்கான். உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு நானே ஸ்ட்ரைட்டாக கேட்க போகிறேன். அதெல்லாம் வேண்டாம் எமிலி, நான் தான் கேட்கணும். நீ தான் கேட்கணும், பட் ஆனால் நீ கேட்க மாட்டே, அதானே? நீ போ, நான் கேட்குறேன் பாரு. இல்லை, நான் வரேன், நானே கேட்குறேன். சரி வா, இப்போதான் நீ கரெக்டாக பேசுகிற, வா சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. கேன்டீன்குள்ளார போன உடனே நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி ஒங்கி தான் பார்க்குறீங்க. டேய் பாத்தியா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குடா பாரு, என்ன எப்படி தேடுறான்னு பாரு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? அப்படி உனக்கு தோணுது? அப்புறம் பாரு, நான் வாங்கி கொடுத்த ஜிம்கா கூட அவள் போட்டிருக்கா. மச்சான், டேய் நம்ம தான் பார்த்தோம்ல இயரிங்ஸு, நீ வாங்கி தரதுக்கு பதிலாக ரயான் தான் வாங்கி தந்தானு போய் புளிக்கிட்டான். ஒரு வேளை ரயான் தான் வாங்கி தந்தான்னு சந்தோஷத்தில் எடுத்து போட்டிருப்பாளோ என்னவோ அப்படின்ட்டு சென் சொல்லும்போது சுகாக்கு அப்படியே மூஞ்சி மாறிடுது. டேய் நாடா சொல்கிற? அப்படிலாம் இருக்காது, நீ அடங்கு. இல்லை மச்சான், அப்படி இருந்தால் என்ன பண்ணுவ? நம்ம தான் பார்த்தோம்ல. சரி நீ போய் சொல்லுப்போ, நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு போய் சொல்லுப்போ. அவளுக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியாது. இல்லடா பரவாயில்ல. டேய் என்னடா பரவாயில்ல, நீ போய் சொல்கிறேல, நான் போய் சொல்லட்டுமா? நீ எல்லாம் போய் பேச வேணாம், அடங்கு. நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானே போய் சொல்லிக்கிறேன். போடா போ, அவங்க நிற்கிறாள், நீ பார்த்துட்டல, போய் சொல்லு. நான் வேணா உனக்கு ஹெல்ப்புக்கு வரவா மச்சான்? அதெல்லாம் ஒன்றும் பிடுங்க வேணாம், நானே போயிடுறேன். யூங்கி அப்படியே உங்கள் சைட் பார்த்து தான் வரான். அப்போது ரயான் வந்துட்டு, கண்மணி நான் எங்கே நின்றுட்டுருக்க? அவன் எங்கே நின்னா உனக்கு என்ன? ரயான், இந்த சுகா சீனியர் இருக்கார்ல, அவரை பார்த்தியா? இல்லை, நான்லாம் பார்க்கல. நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை எம்லி, நான் கண்மணிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன கண்மணி, நீ பேச மாட்டியா? எப்பயுமே எம்லி தான் பேசுகிறா. இல்லை ரயான், அப்படிலாம் இல்லை. அப்புறம் வேற எப்படி? இந்த ஜும்க்கு அழகாக இருக்கு உனக்கு, நான் கொடுத்தேங்கிறனால தானே போட்டிருக்கேன். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்காடி. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிதான் போலையே. சும்மா புழுகாத, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுது. அவன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து, இங்கே இருக்கிறவங்களாம் கேட்டுக்கோங்க, கண்மணிக்கு என் மேலே அவ்வளோ காதல், அதனால தான் நாங்கள் வாங்கி கொடுத்த ஜிம்கா கூட போட்டிருக்கா. ஆனால் நீ வாங்கி கொடுக்கலன்னு நான் நினச்சேன். யூங்கி தான் வாங்கி கொடுத்தான்னு நான் நினச்சேன். நான் தாண்டி வாங்கி கொடுத்தேன். எங்க பாரு, நானும் லவ் யூ, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவன் என்ன கிராக்கா? இவன் பாட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசிட்டு போகிறான். எனக்கு யூங்கி தான் பிடிச்சிருக்கு. எம்எல்ஏ என்ன இதெல்லாம்? எனக்கும் தெரிலடி. அவன் பாரு, யூங்கி நிற்கிறான். அப்படிங்கும் போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க. அப்படியே யூங்கி எல்லாத்தையும் பார்த்து நின்றுட்டு இருந்திருப்பான். பார்த்தா அப்போ அவன் வாங்கி கொடுத்தான்னு நினச்சி தான் இவன் போட்டிருக்காளா? அப்போ என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் மச்சான், என்னடா பார்த்துட்டே நிற்கிற? நீ வா, நம்ம போகலாம். இதுக்கு மேலே இங்கே நிற்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அப்படியே நம்ம யூங்கியை கூப்பிட்டுட்டு போயிடுறான். என்னடி இதெல்லாம்? கண்மணி, நான் ரயானை மூஞ்சி மேலே ஒன்று விட்டா நீ எதுவும் கேட்காத சரியா? எனக்கு இவனை பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் தான் இவன் இப்படிலாம் பண்ணுறானோ? பாரு, இப்போ சுகா சீனியர் போயிட்டாரு. என்னதான் பண்ணுறது? நீ போ, ஃபஸ்ட்டு ரயான் கிட்ட சொல்லு, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, நீ வாங்கி கொடுத்தாலாம் நான் நினைக்கவே இல்லை, அப்படி போய் சொல்லு போ. அதுதான் கரெக்டாக இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளாஸ்க்கு தான் திரும்ப போகிறீங்க. ரயான் அங்கே இல்லவே இல்லை. எங்கே போயிருப்பான்? அவன்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏய் என்ன பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான்? அவன் எங்கே போனானே தெரில எமிலி. நல்லா பற்ற வைக்க வேண்டியதெல்லாம் பற்ற வச்சுட்டு எங்கேயோ ஓடிட்டானா? அவனுக்கு இருக்குடி. சாயங்காலம் போகிறதுக்குள்ளார அவனோட மூஞ்சி நான் உடைக்க தான் போகிறேன். சரி விடு வயன். நீ வா, நம்ம கிளாஸ் கவனிக்கலாம். அவனை பார்க்கும்போது இல்லை, கண்டிப்பாக இதை பற்றிலாம் பேசலாம். நீ இப்போ கொஞ்சம் பொறுமையாக ஆறு அப்படின்னு சொல்லிட்டு எமிலி உங்களை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறா. தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. யூங்கி ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக போனது, அவன் தப்பாக நினச்சிக்கிட்டானோ அப்படிங்கிறது எல்லாமே. டே யோங்கி, நாடா கிளாஸ்க்கு வராமல் இப்படி தனியாக கிட்டார் வாசிச்சுட்டு உட்காந்துருக்க? நான் தேவதாஸ் ஃபீலிங்கா? டேய் அடங்குடா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உன்னை பார்த்தாலே தெரித்து மாமே. இந்த ரயான் இருக்கான்ல, அவனை இருக்குடா வாத்தா. அவனை அடித்து உடச்சாதான் கரெக்டாக செட் ஆகும். அவன் வேணும்னே பண்ணுறான். டேய் அப்படிலாம் இல்லைடா, கண்மணிக்கும் ரயானா பிடிச்சிருக்கு போல. இல்லை மச்சான், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ போய் சொல்லண்டா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது ஏன்டா சொல்லவே மாட்டேங்கிற? எனக்கு ஒரு பயம்தான். ஒரு வேளை அவளை என்னை பிடிக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் இப்போது கரெக்டாக தெரியுது ரயானை தான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடாடி. எப்படா சொல்லி நான் புரிய வைப்பேன்? நானே சும்மா உங்ககிட்ட உருட்டுவேன், கண்மணிக்கும் மேலே லவ்லன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போல்லாம் நீ ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், இல்லை அவளுக்கு என்ன தான் பிடிக்கும், அவள் எப்படி என்ன பார்க்குறான்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போது நானே சொல்கிறேன் அவளாக அறியாதுன்னு. ஆனால் நீ டவுனாக பேசுகிற. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் இன்றைக்கே சொன்னேன், பொண்ணுன்னு போனால் இப்படி தான் இருக்குன்னு. கேட்டியா நீ? கண்மணி டிஃப்ரெண்ட்ரா, அவளுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற. அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? இப்போ பாரு, ரயான் போகிறதுக்குள்ளார நீ போயிரு மச்சான். போய் அவட்ட சொல்லிடு. இல்லைடா வேணாம் விடு, பார்த்துக்கலாம், டைம் வரட்டும். இதுக்கு மேலே எங்கே டைம் வரும்னு நான் கேட்குறேன். அவள் குழந்தை குட்டியோட வந்து நிற்கும் போது உனக்கு டைம் வருமா? டேய் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. சரி, டிப்ரெஷனில் தூக்கு மாட்டேங்க, செத்துறாது என்ன? என் கூடயே இரு, எனக்கு வேற பயமாறி நீ ஏதாவது தப்பாக பண்ணிடுறியோன்னு. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். நீ இதுதான் சாகுன்னு என்னை வச்சு நல்லா கலாய்கிறியா நீ? அவனை இருக்குடா. டே என்னடா அடிக்கலாம் வர நண்பனை? உன்னோட கஷ்டமான நேரங்களில் யார் இருக்காங்கிறத மறந்துடாத, புரியுதா? டேய் ஒன்னால் தானே எனக்கு ப்ராப்ளமே வருது. நான் மச்சான் எப்படி சொல்லிட்ட? அவ்வளோதானே, அவ்வளோதான். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் விடு. நல்லது பண்ணா நல்லதுக்கு காலமே இல்லை காய்ஸ். யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணிடவே கூடாது. டேய் அடங்குடா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படியே சுகாவை சிரிக்க வச்சாரா நம்ம சென்ஸு. இந்த சைடு ஈவினிங் மேலே ஆகுது. நீங்கள் ரயானுக்காக தான் வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. கண்மணி, நான் ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்க? ரயான் அவங்ககிட்ட ஒன்று பேசணும். நான் பேசணும்? கிளாஸில் யாருமே இல்லை, நான் குஜால்ஸ் பண்ண போகிறோமா? இரு, நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இர்ரி, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸில். நீ ஏன் ஏதாவது ஒன்று பேசிக்காத, புரியுதா? எனக்கு ஒன்று பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. நாடி மாமாவை பார்த்தா உனக்கு அவ்வளோ லவ்ஸ் போல, கோவம்லாம் வருது. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வேணும்னே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிடுறான். டே மச்சான், நான் போலியா? இல்லைடா, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்படியே மியூசிக் ஏதாவது வாசிட்டே உட்காந்துருக்கலான்னு நினைக்கிறேன். மச்சான் டேய் அட்டிடா. இப்பெல்லாம் பண்ணாத, எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. நம்ம போய் வேணா பேசுவோமா கண்மணி வீட்டுக்கு போய்? அவங்க அம்மா அப்பா கிட்ட என்னடா சொல்லுவ? உங்கள் ஃப்யூச்சர் மருமக வந்திருக்கானா சொல்லுவ? ஐயோ அப்படி கூட சொல்ல முடியாதே, ஏன்னா கண்மணிக்கு ரயானை பிடிச்சிருக்கு. பத்தாடி இருந்து கிளம்பு. மச்சான் இல்லைடா, நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்டா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு. நான் பாட்டுக்கு அப்படியே மியூசிக் வாசிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன், புரிதா? சரி மச்சான், அப்போ நீ பார்த்துக்குவா. ஏதாவதுனா கால் பண்ணு, கூப்பிட்டு போகணுன்னாலும் கால் பண்ணு, நான் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவேன், புரிதா? சீக்கிரமாக வந்துடுறாடே, இங்கேயே உட்காந்துருக்காத. காலேஜ்லாம் நம்மளுக்கு க்ளோசிங் டைமுக்கு அப்புறமா அலர்ஜிப்பா, இதுக்குள்ளெல்லாம் உட்காரவே முடியாது சைக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு அப்படியே அவன் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த சைட் யூங்கி அவன் அப்படியே அவனோட கிட்டாரை வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே மியூசிக் வாசிட்டே உட்காந்துருக்கான். இந்த சைட் நீங்கள் இப்போ எதுக்கு டோரை க்ளோஸ் பண்ண? அதுவா,
அதான் சொன்னேன்ல, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸு, நிறையா பேசுவோம். இப்போ வேறு யாரும் இல்லை. நான் என்கிட்ட பேசுகிறதுக்காக தான் எமிலி போக சொல்லிட்டியா? ஆமாம், அதுக்காக தான் சொன்னேன். எங்கே பாரு ரயான், உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. ஏய், எப்படி கண்ணில் தெரியுது, வாயில் பச்சையாக போய் புள்ளிகிற? என்னை ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுது கண்மணி. நீ எதுவும் சொல்ல வேணாம், புரிதா? ரயான் புரிஞ்சுக்கோ, நான் இதை சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. எனக்கு யூங்கி தான் பிடிச்சிருக்கு. ஐயோ பாருடா, அப்போது இந்த கேம்பஸில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி ரூமர்ஸ் கிளப்புறாங்களே, கண்மணிக்கு சுகா சீனியர் மேலே அப்படி ஒரு காதல் அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையா? ஆமாம், அதுதான் உண்மை. நீ இதுக்கப்புறம் ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேனா? பாருடா, இவங்க சீனியர் மேலே காதல் வச்சுக்கிட்டு இருந்துமே உன் மனசில் நான் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறேன். புரிது. என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஃபீலிங்ஸ் வருதுங்கிறது புரிது. சரிங்க, வாடி, கிஸ் அடி, வா. சி, நீ இங்கேருந்து போ. செருப்பு கழட்டி நான் உன்னை அடிப்பேன். அப்படியா? வாங்கிக்கிறேன்டி, நீ வா, ஒரே ஒரு கிஸ் அடிக்கலாம், வா. ரயான், என்னை விடு ரயான். ஏய் இரு, இந்த லிப்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இரு, நீ வா. சி, நான் கூட உன்னை என்னென்னமோ நினச்சிட்டேன் ரயான். ஆனால் நீ அப்படிலாம் இல்லவே இல்லை. பொறுக்கி, சரியான பொறுக்கியாக இருக்க நீ. ஆமாம், உனக்கு நான் பொறுக்கிதான். நீ கூப்பிடுறியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, வா. என் கையை விடு ரயான், என்னை விடு. நீ சரியான பேட் பாய். அப்படியா? உன்னோட வாயிலிருந்து கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கு கண்மணி. நீ அப்படியே கூப்பிட்டு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு கிஸ் அடியா. என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீரியஸாக சொல்கிறேன் ரயான், உன் மேலே எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் கிடையாது. என்னை விடு. ஐயா, நாம விட்டுது பாரு இந்த பொண்ணு. ஏய், நம்ப முடியல. உனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் இந்த காலேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் ரூமர்ஸ் கிளப்புவாங்க பாரு. உனக்கு சுகா சீனியர் மேலே இருக்கிற அந்த லவ்வெல்லாம் போயிடும். என் பின்னாடி தான் நீ சுற்றுவ இல்லை? அதுதான் நடக்க போகுது. நீ வேணா பாரு. ஹெச்சி, பக்கத்தில் மட்டும் வராத. வருவேன், அப்படி தான் வருவேன். என்ன பண்ணுவேன்? ரயான், என்னை விடு ரயான், நான் போகணும். என்னை பயமுடுத்தாத. நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு பயமாறியா? நம்ப முள்ளடி, இதெல்லாம் ரொமான்டிக்காக தானே இருக்கணும். எனக்கு ரொமான்டிக்காக தாண்டி இருக்கு, உனக்கு அதெல்லாம் இல்லையா? சரி, அதெல்லாம் வந்துடும், கவலைப்படாத. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், போக போக நல்லா ஹெவனுக்கு போகிற மாதிரி இருக்கும் டி. ரயான், என் சாலை விடு. விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? எப்பயுமே மூடிக்கிட்டு இருந்தா என்னடி பண்ண முடியும்? காமிச்சாதாண்டி கொஞ்சம் லவ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னா. இரு, பார்க்கலாம். ரயான், என் சாலை விடு ரயான், என்னை விடு ப்ளீஸ். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த டைமிங்கில் யாராச்சும் இருப்பாங்க காலேஜில்னு நினைக்கிறியா? யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பர்சனல் டைம் டி. நீ யாரையெல்லாம் கூப்பிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத பேபி. நான் வர இப்போ லவ் மூடில் இருக்கேன். தனியாக வர நீ மாட்டிருக்க. இந்த சைடு நம்ம யூங்கி, அவட்ட போய் சொல்லிடலாமா? அவள் போயிருப்பா. அவள் டெஸ்கில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் வச்சுட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஆமாம், அப்போ வச்சு அவளுக்கு புரியும்ல இவ்வளோ நாள் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு யூங்கி அப்படியே அந்த லெட்டர் எழுதிட்டு அப்படியே அந்த கிளாஸ் கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கான். என்னை விடு ரயான். என் ட்ரெஸ் என்ன பண்ணுற? இரு, அதான் சொல்கிறேன்ல, பார்க்கலான்னு. என் ட்ரெஸ் ரயான் விடு. நீங்கள் அவனை தள்ளியோட போகும்போது அப்படியே அவங்க ட்ரெஸ் பாதி கிழிஞ்சிருது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக அழுதுகிட்டே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க ரயான், இங்கே இருந்து போ. ஐயோ, சாரிடி. இது நான் இன்டென்ஷனலாக பண்ணல. ஆனால் ஏன்டி மறிக்கிற? இரு, அதை மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன். ரயான், பக்கத்தில் வராத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. இந்த சைட் யூங்கி அவன் கரெக்டாக அவங்க ரூம் கிட்ட தான் வந்திருப்பான். டோர் லாக் ஆகிருக்கு. என்னவா இருக்கும்? டோர் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்களா என்ன? அப்போ உள்ளே போய் வைக்க முடியாதா? ரயான், என்னை விடு ரயான், தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து உங்களோட சத்தம் தான் அவனுக்கு கேட்குது. கண்மணி அவள் இருக்கா? அவன் எப்படி கத்துறா? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டோரை நாக் பண்ணுறான். யாரோ வந்துட்டாங்க போலடி. அமைதியா இரு. நான் போயிடுறேன்டி. அவங்க போனதுக்கப்புறம் நான் போயிடுறேன். சாரி. அமைதியா இரு.
இங்கே டோர் ரொம்ப லவுடாக நாக் ஆகுது. நீங்கள் இங்கே இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நல்லா கத்துறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க. ஏய் அமைதியா வர்றி. அமைதியா வரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் வாயில் அப்படியே வச்சு பொத்துறான். ரயான் என்னை விடு. ரயான் ப்ளீஸ். ஏய் அமைதியா இரு. நான் ஒன்றும் அவ்வளோ பேட் பாய் கிடையாது சரியா? நான் சும்மா தான் பண்ணேன். யாரோ வந்திருக்காங்க, அவங்க போனதுக்கப்புறமா நான் விட்டாரண்டி, நான் ஓடிடுறேன். அமைதியா இரு. இந்த சைடு யூங்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி இந்த டோரை உடைக்கிறதுக்கு தான் பார்க்குறான். அவன் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தா இங்கே ரயானும் நீங்களும் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் ரொம்ப கிழிஞ்சிருக்கு. இங்கே ரயான் ரொம்ப பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கான். சுகா சீனியர் நீங்களா? அது ஒன்றும் இல்லை, லவ்வர்ஸ் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி அவன் எதமோ பேச வர யோங்கி அப்படியே பக்கத்தில் வந்து ரயானை நல்லா சப்புன்னு ஒன்று விடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணிட்டு பயத்தில் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க ஒரு ஓரமா. ஏய் அத்தா என்னடா பண்ணுறிய? லவ் பண்ணுறதா இருந்தா வெளியே போய் பண்ண வேண்டியதானே, எதுக்கு கிளாஸில் வச்சு பண்ணுற? அவள் ட்ரெஸ் ஏன்டா இப்படி கிழிஞ்சிருக்கு? உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸில் அப்போ அப்படி தான் இருப்போம். ஒத்தாடி கடுப்புண்டு ஏற்றிட்டுருக்கான். இங்கேருந்து கிளம்பு. நான் அதுக்கு கிளம்பணும். கண்மணி இருந்து வா போகலாம். இல்லை இல்லை ரயா நான் வரல. ஏய் நாடி சொல்கிற, வாடி. நான் வரமாட்டேல. சரி நாளைக்கு பார்த்துக்கிறேன். சரி சீனியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடிடுறான். நீங்கள் இங்கே அழுதுகிட்டே அப்படியே கீழே உட்காடுறீங்க. ஏய் நாடி ஆச்சு? இவங்க அது ஏய் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன்ல, எதுக்கு அழுகிற? நிஜமாலுமே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீல் டவுன் பண்ணி அப்படியே உட்காடுறான். பாரு என்கிட்ட சொல்லு. அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா, நீ அழுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் லவ் பண்ணுற மாதிரி தெரில. உனக்கு அவனை நிஜமாலுமே பிடிச்சிருக்கா கண்மணி? குட்டா உனக்கு புரியலையா? உனக்கு ஒன்றுமே புரியலையா? இவ்வளோ நாளாக நான் உன்னை எப்படி பார்த்துட்டு இருந்தேன்? உனக்கு அது எல்லாமே மறந்து போச்சா? என்கிட்டயே வந்து அவனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குற. உனக்கு வெக்கமாவே இல்லையா? இப்போ என்ன எதுக்கடி திட்டுற? நான் ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன். சரி விடு, நான் அதை கூட கேட்கக்கூடாதா? நான் கேட்கல. டேய் மக்கு, எனக்கு உன்னை தாண்டா பிடிச்சிருக்கு. எப்படி நான் சொல்லுவேன்? உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியாமல் நான் எப்படி அதை சொல்லுவேன்? எனக்கு உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரயான் கிட்ட இதெல்லாம் சொல்லி எனக்கு ஒன்று பிடிக்கலான்னு சொல்லலான்னு தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அவன் நாடி பண்ண உன்ன. நான் வேணா போய் அவன்கிட்ட வேண்டாம். இர்ரி, நான் போய் அவன்கிட்ட அவனை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரேன். அவன் எப்படியும் அதை பண்ணலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து எந்திரிக்கலான்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை ஹேண்டை பிடிச்சி நல்லா க்ளோஸ்அப்பில் எடுத்து அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. உங்கள் ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கிறத யூங்கி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அழுகாதடி, நான் போய் அவன்கிட்ட பேசுகிறான். அத்தான் நாளைக்கு அவன் செத்தான் சரியா? அவனால் காலேஜுக்குள்ளார கூட வர முடியாது. யூங்கி, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. இங்கே பாரு கண்மணி, இங்கே பாரு. நீ அழுகாதடி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அழுகாத யோங்கி. நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? நீயே என்னை பார்த்து என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவேன்னு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா? ஆனால் நீ ஒரு டைம் கூட என்கிட்ட சொல்லலை. உனக்கு என்ன பிடிக்கல தானே? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடி. உனக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கும். ஒரு வேளை நான் சொல்லி உனக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சுன்னா எப்படா எனக்கு பிடிக்காம போகும்? நான் எப்படி பார்க்குறேங்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருந்த. இன்னைக்கு காலையில் அந்த ஜும்கா நீ தானே வச்ச? ஆமாம் நான் தான் வச்சேன். ஆனால் அந்த ரயான் அவன் சொன்னதுனால தானே நீ எடுத்து போட்டுக்கிட்ட. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் அவனை நம்பவே கிடையாது. நான் பார்த்தேன் விண்டோ வழியாக நீ என்னை எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னு, என் கையில் அந்த ஜும்காவை பார்த்துட்டு இருந்தேன்னு எல்லாமே நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் ஏன்டி என்கிட்ட வந்து பேசல? அதான் நான் சொல்கிறேன்ல, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்காக. நீ வந்து என்கிட்ட சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை போல நினச்சிட்டேன்.
ஏய் கண்மணி, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுடி. என் பாரு. சுகா, என் பாரு, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புரிதா? நீ சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் தப்பு தான். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போ பாரு, என்னால் தான் இதெல்லாம். அப்படியெல்லாம் இல்லை. அப்படிதான், என்னால் தான் இதெல்லாம். நான் முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும். இந்த என் கோட் எடுத்து நீ வியர் பண்ணிக்கோ. இல்லை, அதெல்லாம் வேண்டாம். ஏய், அதுக்குன்னு இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றுவியா? நீ வா, நான் உன்னை வீட்டில் போய் விட்டுறேன். அழுகாதிரி பொண்டாட்டி, சரியா? நான் உனக்கு பொண்டாட்டியா? அது அப்படியே வாயில் வந்துருச்சு. அப்படியே யோசிச்சுட்டானா? அப்போது உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? அதான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்றா எக்கச்சக்கமாக பிடிக்கும்னு. நீங்கள் அப்போது அப்படியே உங்களோட டியர்ஸ்லாம் தொடச்சிட்டு இவங்க இன்னும் க்ளோஸ்அப்பாக இழுத்து கண்மணி இவங்க அப்படியே பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணியிருந்திருப்பா. இவங்க அப்படியே ஷாக்டாக அங்கே உட்காண்ட்ருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இது வேறு யாரும் என்னோடய ஃபஸ்ட் கிஸ்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போது செகண்ட் கிஸ்ஸாக இருக்கலாமா? இல்லை, கொடுக்கக்கூடாது. நீ தான் செகண்டாகவும் இருக்கணும். அப்போ கொடு, செகண்ட் கிஸ்ஸாக கொடு. அப்படியே நீங்கள் திரும்ப கிஸ் பண்ணுறீங்க. அப்போ தேர்ட் கிஸ் அது வேறு யாருக்காச்சும் கொடுப்பியா என்ன? உனக்கு தான் கொடுப்பேன். அப்போ கொடு, தேர்ட் கிஸ் கொடு. கண்மணி அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே யோங்கியை பிடிச்சி கிஸ் பண்ணும்போது யோங்கி இந்த டைம் திரும்ப கண்மணியை பிடிச்சி இழுத்து நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறான். யோங்கி, ஐ லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி. என்னால் உன்னை விட்டுலாம் அறிய முடியாது. இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன். போகுதா? நாளைக்கு காலையில் அவன் என்கிட்ட செத்துட்டான்டி. சரி நீ வா, நான் உன்னை கூப்பிட்டுட்டு போய் விடுறேன். பாரு ராங்கி, நான் ரொம்ப நல்ல பையனாக டீசெண்டாக இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். உன்னை பார்த்தா இந்த ரூமில் தனியாக நம்ம 2 பேரும் மட்டும் என்னால் அறிய முடியாதுடி. அதனால் சீக்கிரமாக வா, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன். அப்போது இனிமேல் இந்த மாதிரி ரூம் கிடைச்சா என்ன பண்ணுவேன்? உன்னை அப்படியே முழுங்கி சாப்பிட்ருவேண்டி. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அவ்வளோ பேட் பாயா நீ? ஒருக்கியா நீ? இவங்க அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக அவனோட கம்மி ஸ்மைலை காமிச்சிட்டு அப்படியே கண்மையை லைட்டாக கிஸ் பண்ணுறான். சரி போகலாமா? இப்போதைக்கு எனக்கு இதுதான் தெரியும். இப்போ தானே லவ் பண்ணுறோம். இதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், நிறைய விஷயம் பார்க்கலாம். சரி நீ வா அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அவன் அப்படியே அழகாக பிடிச்சிட்டு அப்படியே பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டுட்டு போகிறான். நீங்கள் டைட்டாக அப்படியே இவங்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இது ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. கண்மணிக்கு சும்மாவே பைக்ஸ்னால் பிடிக்கும். இவங்க கூட போகிறது இன்னுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் இறங்கிடி, வீடு வந்துருச்சு. நீ சேஃபாக உள்ள போகணும், புரிதா? அதுக்குள்ளே வந்துருச்சா? எனக்கு போகவே பிடிக்கல. ஏய் டைம் ஆயிடுச்சுடி, நீ போ, வீட்டுக்குள்ளார போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. அப்போ கரெக்டாக லாஸ்ட்டாக இவங்க பார்த்துட்டு, இன்னைக்கு அப்பா அம்மா வீட்டில் இல்லை. ஏய் அதுக்காக? அதனால வீட்டுக்கு வந்துட்டு போகலாம்ல. ஏய் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு தனியாக ஒரு ரூம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன்னு. அப்புறம் எப்படி இவ்வளோ தைரியமாக கூப்பிடுற? அதான் எனக்கு தெரியுமே, உன் கூட இருந்தால் நான் எப்பயுமே சேஃபாக ஃபீல் ஆகுவேன்னு. அப்புறம் என்ன? அப்படியா? என்னோட இன்னொரு சைடு நீ பார்த்தது இல்லடி கண்மணி. பார்க்குறேனே, உள்ளவா பார்க்கலாம். ஓ எனக்கு அவ்வளோ தைரியமா? இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உள்ளே தான் வந்திருப்பான். நீங்கள் அவனுக்கு முன்னாடியே ரூம்குள்ளார போயிருந்துருப்பீங்க. இவங்க அவன் வீட்டுக்குள்ளார வந்துட்டு, நீங்கள் தான் இருக்கியா அண்ணா? நல்ல வீடு தான். ஏய் ஏடி இருக்க, நீ பாட்டுக்கு போகிற? அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை தூக்குறான் ப்ரைடல் ஸ்டைலில். என்ன இவங்க என்னை விடு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தனியாக ஒரு ரூம் கிடச்சதுன்னா செகண்ட் டைம் உன்னை நான் விடவே மாட்டேன்னு. ரூம் எங்கடி? ஒரு ரூம் எங்க? மேலே. இவங்க ஃபாஸ்ட்டாக அப்படியே உங்களை ரூம்குள்ளார கூப்பிட்டுட்டு போகிறான். டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே இந்த வாலில் வச்சு பின் பண்ணி,
யோங்கி. இதுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா? இது பொண்டாட்டி உனக்கு சேஃப் தானே? ஆமாம், நீ என்ன ஐ லவ் யூன்னே சொல்லலை. அப்படியா? எனக்கு சொல்லி பழகுள்ளடி, நான் ஆக்ஷன்ஸில் காட்டுறேன். நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அவன் பெட்டில் போட்டுட்டு அப்படியே மெதுவாக உங்களை ஹோவர் பண்ணி உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன் பாரி கண்மணி, நான் ஒரு டைம் கிஸ் பண்ணா ஐ லவ் யூன்னு அர்த்தம். நான் அதுவே என் ஹேண்ட்ஸை வச்சு உனக்கு அதை நான் சொன்னான், இதுக்கப்புறம் உன்னை தவிர வரை அவளையும் பார்க்க மாட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு அர்த்தம். புரிதா? இதுவே என் லிப்ஸும் பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆச்சுன்னா உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, உன்னை மாதிரி வரை அவளையும் நான் லவ் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். புரிதாடி? புரியுது. யூங்கி அவனோட ஹேண்ட்ஸ் லிப்ஸ் எல்லாம் வச்சு அவன் சொன்ன மாதிரி இவங்களை எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கான். தென் அப்படியே லோவரில் வந்து நீயும் என்ன மாதிரி செஞ்சு தாண்டி காட்டணும். புரிதா? என்னை எந்த அளவு லவ் பண்ணுற அப்படிங்கிறத இப்போ நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். நான் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எனக்கு செஞ்சு காட்டணும். சரியாடி? கண்மணி, நான் பேசுகிறது கேட்குதா? புரியுது யூங்கி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதுவும் யூங்கி ஒன் ஷாட்டில் என்னால் சத்தியமாக முடியாது. ஓகே, எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி கல்வா. நீனா மட்டும் எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிரேமம், அவ்வளோ இஷ்டம், அவ்வளோ காதல், அவ்வளோ பியார், எல்லாமே. டேக் கேர், லவ் யூ ஆல், பை, மியாவ் யூ, காதல் யூ பர்ஸ்.